வாவ், நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் ஒரு சவால்ல இருக்கிறோமா? சீக்கிரம் செஃப்பை திறக்கலாம். நான் எனது பாக்கெட்டை திறக்கிறேன். எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. ஐயோ, வாவ்! இது முழுமையாக பெரிய 3 எழுத்து இனிப்பு சுவையான ஐஸ். நான் அவற்றை இப்பயாவது சாப்பிடப்பே ஆகிறேன். அருமையான சுவை. நானெல்லாம் சாப்பிடுவேன். நான் சிலதாவது யோசிச்சுட்டேன். நான் இதை பெறுவேன். இல்ல, அது எனக்கு. சரி, என்ன செய்யுங்க. உன்னை விட என்ன உன்னோட இதை தர. சரி, ஆனால் அது என்ன? ஓ, இது ஒரு எறும்பு பண்ணை. இதை பிரத்யேகமாக பார்க்க வேண்டும். ஓ, என்ன அருவருப்பான அழுக்கு. நிறைய எறும்புகள் இருக்கின்றன. அவை ஏதோ ஒன்றுக்காக ஓடி திரிகின்றன. அவை என்னை சாப்பிடக்கூடாது என்று நம்புகிறேன். நீங்கள் நகைச்சுவையானவராக இருந்தாலும் நீங்கள் அவற்றை தின்ன வேண்டும். வாங்க, ஆரம்பிச்சுடு. அச்சச்சோ, இல்ல. சாப்பிடுங்க, தொடருங்கள். இதை எனது நேரத்தை செலவிட என்னால் திட்டமிடப்படவில்லை. ஓ, நான் தயாராக உள்ளேன். நான் அதில் என் விரலை வைக்கிறேன். ஓ, இல்லை, நான் அவற்றை சாப்பிட வேண்டும். யக், நான் அதை தாங்க முடியாது. அது லெமன் மற்றும் கெட்சப் போன்ற சுவையாக இருக்கிறது. நான் அதை சாப்பிட மாட்டேன். இப்போது நீ எனக்கு சொல். சரி, என்ன பற்றிய வாழ்ந்தால் என்ன? சில அற்புதமான சூப்பர் துப்பாக்கி. வாவ், இது என்ன செய்ய முடியும் என்று வினாவுகிறேன். நான் சுடுகிறேன். என்ன? ஓ, இது என்ன? இது சின்னதா ஆகுமா? நீ ஏன் இப்படி செய்தாய்? சிறிய கண். நான் ஃப்ரீடம் போயிடுச்சுக்கேன். ஊப்ஸ், இப்போது நீ சிறியவனா இருக்க போற. நீங்கள் நிறைய நகைச்சுவையானவரும் இவ்வளவு சின்னதாகவும் இருக்கிறீர்கள். என்னை இங்கிருந்து வெளியே அனுப்புங்கள். கவனமாக இருங்கள். நான் இவ்வளவு குழந்தை மாதிரி இருக்க வேண்டாம். ஓ, நான் சுற்றி பார்க்க வேண்டும். ஆஹா, இப்போ எனக்கு பெரிய கண்கள் இருக்கின்றன. ஒரு முழு மலைப்பகுதி, பெரிய இனிப்பான ஐஸ். அதுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நான் என் வாழ்க்கைக்குள் அதை சாப்பிடுவேன். அவ்வளவு சுவையாக இருக்கிறது. வாயில் ஊறுகிறது. அதுவும் அற்புதமாக தெரிகிறது. சரியானது. என்ன இது? அஃபிஷ்? இல்லை, அந்த கெட்ட சின்ன எறும்புகள். அவைகள் என்னுடைய ஐஸை எடுத்து செல்கின்றன. அவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதை அவர்கள் எப்படி செய்தார்கள்? ஓ, நன்றி என் எறும்புகள். கண்கள் உண்மையில் சுவையாக உள்ளன. ஓ, அது ஈர்க்கக்கூடியது. இங்கே அவர்கள் அதை எங்கே எடுத்துச் செல்கிறார்கள்? ஓ, எனக்கு எனது கடைசி கண் கொடு. நான் அதை உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்கிறேன். ஓ, உங்களிலிருந்து பலர் இருக்கிறார்கள். இது மிகவும் கடினம். ஓ ஓ, எனது கண். வேற என்ன கமாசம் செய்ய வேண்டும்? ஷாயித் அமைப்பை மாற்றுவதா? என்ன? ஓப்ஸ், என்ன வியப்பு. சரி, இது பின்பக்கமும் முன்னா பக்கமும் வேலை செய்யும். ஹோம், நீதான் முதல். இல்லைனால் நீயே. சரி, நான் இதை திறப்பேன். ஆமாம், நான் ஒரு சிப்ஸ் பைய பெற்றேன். நான் விரும்புவது இதுதான். இது அற்புதமாக உள்ளது. நான் என் பிடித்த சிப்ஸை சாப்பிட போகிறேன். ஆஹா, மிகவும் நிலக்குத்து. இது ஒரு விஷயம். அற்புதமான சுவை. எனக்கு சிப்ஸும் வேண்டும். உன்னை இப்போது கவர்வேன். நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன் என்று பாரு. எனக்கு 2 சிப்ஸ் தான். ஓ, சும்மா சொன்னேன். இதோ உனக்கு. என் சிப்ஸ் ஒட்டுமொத்தமா உன்னுடையது. அது சற்றே மேல். எவ்வளவு ருசியாக இருக்கிறது. நான் சிப்ஸ் வேண்டுகிறேன். நான் அதே போல செய்ய போகிறேன். என்னை பாருங்கள், நான் அழகாக இருக்கிறேன். எனக்கும் சிப்ஸ் கொடுங்க. என்ன ஆபத்தமா இருக்காதே. அவளுக்கு என்ன ஆச்சு? எனக்கு என்ன கிடைத்துள்ளது? ஒரு அற்புதமான மாய குடுவை. அதில் ஒருவேளை ஏதோ திரவம் இருக்கலாம். அலா, இது மிகவும் சுவையானது. மிகவும் இனிப்பு. ஆம், இது சுவையாக இருந்தது. ஆனால் எதுவும் நடந்ததில்லை. ஓ, என்ன இது? நான் வெளிச்சமாக தொடங்குகிறேன். நான் ஒரு அரசிதானா? நான் அழகாக இருக்கிறேன். ஆஹா, என்ன ஒரு கவர்ச்சி. சரி, இப்போது நீங்கள் என் கையிலிருந்து கிடைக்கும். ஹே, நான் உங்கள் கவனத்தை கேட்டுக்கொள்கிறேன். என்ன? ஹே, பார், என்ன ஒரு அழகிய பெண் நான் இப்போது. ஆமா, உனக்கு ஒரு முத்தம் அனுப்புகிறேன். அதற்காக நீ எனக்கு சில சிப்ஸ் கொடுப்பாய். ஆமா, நான் உன்னில கண்டிப்பாக காதலிக்கிறேன். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். ஓ, அகல நோக்கு. ஓ, எனக்கு என் சிப்ஸ் கொடு. அவை உனக்கே. அப்படியா? சரி, அவற்றை நான் ஏற்கிறேன். இதோ, இதை நேர்மறையாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, இது வேலை செய்யவில்லை என்பது வருந்தத்தக்கது. என்ன மாட்டன் இருக்குன்னு பார்க்கணும். சரி, என்ன இது ஒரு எலியா? ஓ, என்ன காப்பாத்து.
துக்கமா இருக்கு. இது என்ன சாப்பிட போகுது? ஓ, என்னிடம் வாருங்கள். ஆஃப் ஆஃப், என் தலைக்கு மேலே என்ன இருக்கிறது? ஜில், ஓப்ஸ், இனிமேல் அப்படி நான் செய்யாதே. அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. இந்த மூவர் நாற்ற சேக்குப்ஸை எடு. ஆமாம், இங்கேயே. இது பயங்கரமான சிவப்பு. எனக்கு பயமா இருக்குது. நான் ரொம்ப பயப்படுறேன். ஓ, நமது முத்தங்களை தொடர்வோம். அச்சு, ஆம், இல்ல. ஓய், இல்லை. அடி இல்ல, அல்லது அடி இல்ல. நான் மீண்டும் என்னனாக மாறிவிட்டேன். ஆகவே முதலில் யார்? இல்லை இல்லை பெண்களே, இப்போது நான். எனக்கு என்ன இருக்கு? வாவ், ஒரு அழகிய ட்விக்ஸ் காண்டி. எவ்வளவு அழகானது! இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் கவர் எடுத்து இந்த அழகான இனிப்பு சாப்பிடுவேன். இனிப்பு பொருட்களை நான் காதலிக்கிறேன். தயவு செய்து அதில் ஒரு துண்டு கொடுங்க. எனக்கு அதை போக வர வேண்டும். இல்ல இல்ல, அதுக்கு கூட நான் நம்புவதில்லை. நானே செய்வேன். ஆமாம், ரொம்ப சுவையா உள்ளது. சாக்லேட் மற்றும் கிராமல் அவை உங்க வாயில உருகி விடுகிறது. இது ஒரு மகிழ்ச்சி. எல்லாமே முடிவடைந்து உங்க விரல்களை நக்குகிறார். ஓ, என்ன முறைமைகள்! என்னிடம் என்ன இருக்கிறது என்று வியக்கிறேன். அதை ஓபன் செய்யும். பூண்டு. ஐயோ, நான் இது என்ன செய்ய வேண்டும்? இல்லை, நான் அதை செய்ய மாட்டேன். நான் பாக்கி இருக்கிறேன். ஓ, தயவு செய்து, நான் இன்று வெகு ஸ்பாகமாக இருக்கிறேன். இப்போது நானே அதை உணவேனாக வேண்டும். ஓ, எவ்வளவு அருவருப்பான குப்பை. நான் அழகாக இருக்கிறேன். இப்போது நான் பூண்டு வாசனை வரும் மனிதர்களாக மாறினேனா? இல்லையா? அழிக்கவும். இதை இங்கிருந்து தூதமாக்குங்கள். அப்போ அடுத்து என்ன? இது சாப்பிடணுமா? சரி, என் சக்தியை குவித்து இந்த வெறுப்பான வள்ளைக்கொத்தையை முடிப்பேன். நிச்சயமாக எனக்கு மிகவும் மோசமாக இருக்கும், ஆனால் நான் முடித்துட்டேன். ஓ, எங்கள் மீது சுவாசிக்காதீர்கள். என்னை கோளாறு பண்ணது என்ன? அவளிடம் ஏதோ தவறாக உள்ளது. நான் சில துணிமுள் வெட்டிகளை எடுத்து செல்கிறேன். நாமே அதை பயன்படுத்த வேண்டும். ஓஹோ, இல்ல, இது அவ்வளவு மோசமா இருக்குது. ஓ, அந்த கேலி வாசனைக்கு நான் மயக்கம் அடைகிறேன். ஓ, அது கொடுமையாக இருந்தது. மறுபடியும் அதை செய்யாதீர்கள். இன்னொரு பூண்டு தாக்குதலை நான் சகிக்க முடியாது. இது கலகலப்பாக இல்லை. திறக்கவும். நான் ஒரு புத்திசாலி பெண். துணி பிடிக்கும் கிளிப் உதவியது. ஆஹா, பாதாளத்தின் மோதிரம். அதனால் அது மந்திர சக்தியும் உடையது. அதை என் விரலில் அணிய. ஆஹா, நான் மறைந்து விட்டேன். அவள் எங்கே? என்ன நடக்கிறது? ஆணி எங்கே? அவள் எங்கே போய்விட்டாள்? நான் யாரையும் பார்க்கவில்லை. வினோதமாக இருக்கிறது. கான்சு பின்னர் பார்க்கலாம். உஃப், ஏன் மிட்டாய் போய்விட்டது? ஓ ஓ, பாருங்கள், உங்களின் பூண்டு உங்கள் பக்கம் பறக்க வருகிறது. என்ன? ஓ, இல்லையே, மிகவும் மோசமாக இருக்கிறது. நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. ஐயோ, மீண்டும் எனக்கு மிகவும் மோசமாகவே உள்ளது. நான் இப்போது ஒரு துணி குத்தகை தேவைப்படும். ஊஃப், ஆம், நான் அதை செய்தேன். மிக மிக கூல். இது சிறப்பு. நான் அதற்கு செல்கின்றேன். ஆனால் இன்னும் எங்கிருக்கின்றோ அவர்? என்ன? முதலில் நான் இருக்கலாம். என்னை கவர்ந்தது என்ன என்பதை கண்டுபிடிக்க நினைக்கிறேன். ஓ, வாவ், VR மூக்கு கவசங்கள். அவை அழகாக இருக்காது என்று சொல்ல முடியாது, ஆனால் இது சூப்பர் கூல். நாம் பார்க்கலாம். ஒரு அழகான படம் இருக்கு. இத போடுவேன். ஓ, வாவ், இதென்ன அழகா இருக்கு. எல்லாம் சுத்தி பார்த்துடுவேன். ஓ, அவளுக்கு என்ன நடக்குது? எனக்கு தெரியவில்லை. நானும். வாவ், இவை இனிமையான ஆப்பிள்கள். நான் இவைகளை அழகான ஆப்பிள் தொப்பியில் சேகரிக்கிறேன். நான் அதை இப்போது சாப்பிட போகிறேன். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. அவை பழுத்த சார் கொண்ட ஆப்பிள்கள். இவற்றின் எண்ணிக்கை எவ்வளவோ. கற்பனை சிந்துகள். என் சிந்துகளை திறக்கிறேன். அஃப்கு, இது மிக கேவலமாக இருக்கிறது. எனக்கு பூச்சிகள் கிடைத்தன. ஓ, நான் தான் அவற்றுடன் என்ன செய்ய போகிறேன்? அவை கேவலமாக உள்ளன. ஐயோ, ஓ, நான் முடியாது. இது கேவலமாக இருக்கிறது. இன்னைக்கு நான் ஹீரோ இல்ல, எனவே அதை தவிர்த்து அதை சாப்பிட மாட்டேன். ஆனால் எனக்கு ஒரு அருமையான எண்ணம் உள்ளது. நான் உண்மையிலேயே இந்த பழத்தை சாப்பிட விரும்புகிறேன். ஆஹா, மிகவும் சுவைக்கிறது. வாய் வார்க்கும். என்ன? ஆர்வம். எப்படி சொன்னா? ஓ, இல்லை, அது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு வாந்தி வரப்போகிறேன். இதுவே ஆப்பிள் இல்லை.
பூச்சிகளால் நான் மூடப்பட்டுள்ளேன். வேடிக்கைக்காக இதை எடுத்தேன். இதை யார் செய்தார்கள்? ஓ, கண்டிப்பாக நான் நீதான். அதை திறக்கிறேன். என்ன அது? சவாலின் முடிவா? ஓ சரி, நான் KHMT தயாராகிவிட்டேன். ஓ, இப்போ அப்படியே சமூதி மூலம் தொடங்குவோம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அதை நான் செய்ய முடியும். உனக்கு கிடைத்து விட்டது. பிரச்சனை இல்ல. சரி, நான் கீரைகளுடன் தொடங்க போகிறேன். இது கீரை. ஓ, அம்மா தயவு செய்து அடுத்துதான் பிளெண்டர். ஆம், நீங்க எனக்கு உதவ போறீங்க. சரி, அதை அள்ளிட்டு போடுகிறேன். ஓ, அதை எப்படி செய்ய? இது சுலபம். ஆஹா, நன்றி ஜில். தயவு செய்து முடியும் தானே? ஓ, அதுவே அனைத்தும் இல்ல. சரி, கலக்கி கலக்கி கலக்கி. ஓ இல்ல. சரி, முதல் பகுதி முடிந்து விட்டது. உண்மையில் இதுவும் முழுமையல்ல. இந்த ஸ்மூத்தியை ருசிகரமாக்குவதற்கு இன்னும் ஏதேனும் தேவைப்படும். நன்று. உதாரணத்திற்கு யோகர்ட் போன்றது. ஓ, இதை ஏற்றுக்கொள். ஆம், உணவு. ஜில், அது உங்களுக்காக. அது தரேன். ஓ, அதை எப்படி திறப்பது? ஓ, இல்ல, எல்லாம் சிதறியது. அந்த உணர்ச்சி குறைவு. சரி, தயிர் டம்ளர் உள்ளே சென்று விடும். அடுத்தது தர்பூசணி. எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு ஒரே துண்டு மட்டும் தேவைப்படும். ஜில், இது உனக்காக. என்ன? ஒரு துண்டு தர்பூசணி துண்டங்களாக கட்டாயம் வெட்டப்பட வேண்டும். ஓ ஜில், நீ ஓ, நீ தர்பூசணியை மிகவும் ரசித்து விட்டாய். ஆஹா, சரி, விக்கியும் இதை ரசிப்பார் என நம்புகிறேன். முடிந்தது. இப்போது நம்மிடம் தரப்சுவாற்ற மொழி ஜூஸ் வந்து சில சிராஸ். இதுவரை இதுவே. ஆமாம். நான் அந்த பழ எல்லாவற்றையும் சாப்பிட மாட்டேன். மச்சான், அடடா, அது கூட. ஓ, நான் நான் மன்னிக்கவும். நான் உன்னை குறி வைக்கவில்லை. அதை தவிர்க்கவே ஆனது. ஓ, ஆம், நாம் சில சோடாவை பயன்படுத்த போகிறோம். அனைவரும் அவற்றை நிச்சயமாக விரும்புகிறார்கள். ஆம், இந்த சோடாவை ஒரு சிறப்பு குவளையில் ஊற்ற வேண்டும். சரி, நிறத்திற்கு ஏற்ப வெவ்வேறு குவளைகளில் ஊற்ற வேண்டும். பின்னர் அதை சலர்பிகளாக மாற்றப் போகிறோம். பல அடுக்குகளில். கொஞ்சம் அலங்காரம், ஒரு குடை மற்றும் ஒரு பைனிருக்கு தளம். அற்புதம். என்ன? சரி, இப்போது தொழில்முறை தனது வேலையை செய்ய போகிறார். நமக்கு சில ஸ்ட்ராபெரிகள் தேவைப்படும். அவற்றை அனைத்தையும் கலக்க வேண்டும். அங்கும் என்னிடம் கிரீம் இருக்கிறது. இப்போது அது எங்கள் நுண்ணூத்திரத்தின் அடிப்படையாக இருக்கும். அதை ஒரு முறை நோக்கி பாருங்கள். இது சுவையாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது. ஓ, நான் இந்த சுவைக்கு ஆரம்பிக்க போகிறேன். சூப்பர். ஜெல்லிகள் ருசிக்கே ருசி. ஸ்மூத்தியே நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கிறது. அடுத்தது என்ன இருக்கிறது? பாட்டி ஸ்மூத்தியா? ஆமா, தர்பூசணி எனக்கு பிடிக்கும். சரி, ஸ்மூத்தியே சாப்பிடுவோம். உஃப், இது ரொம்ப கேடும். துர்பலமில்லவே இல்ல. ஓ, வாவ், அது என்ன? இது அற்புதமாக தெரிகிறது. இது கண்டிப்பாக வெற்றி பெறும். ஆமாம், நான் ஒரு தொழில்நுட்ப நிபுணர். இரண்டாம் சுற்றிற்கு எனக்கு வெஃபில்கள் வேண்டும். எனக்கு இடைவேளைக்கு சாப்பாட்டு பசிக்கிறது. பாட்டி, கவனத்தை திசை திருப்பாதே. ஒரு வாஃபில். அதை நான் செய்ய முடியும். மாவு ஒரு ஆழமான பாத்திரத்தில் ஊற்றி முட்டை மற்றும் பாலை சேர்த்து கலக்க வேண்டும். நிச்சயமாக சீனியை மறக்க முடியாது. இந்த கலவையெல்லாம் மாவாக மாற வேண்டும். நன்று. அடுத்ததாக நான் அதை வாப்பிள் இரும்பில் ஊற்றுகிறேன். எனக்கு தெரியும், சமையல் வேலை. அது மிகவும் சிக்கலானதாக இருக்கிறது. அதை கிளறுவதே கடினம். ஓ, ஆம், எனக்கு ஒரு செயல்படியான
ஆக்கிக் கொள்வோம். கொஞ்சம் நுடலாவை போட்டுக்கொண்டு. சரி, கலவையானது தயார். ஷிண்டி வாஃபிள் ஐரனுக்கு அதை ஊத்தி போடுவோம். என்பது கொஞ்சம் பெரியது. ஏய், என்ன? ஓ, வாஃபிள்ஸின் அளவு பற்றியது யாருக்கு தேவையானது? சுவைதான் முக்கியம். என் வாஃபிள்ஸ்கள் தயாராக இருக்கின்றன. மேலே சில மேபிள் சீரப் தேவை. அற்புதம். செயலாளர், நான் சிறிது கடினமான ஒன்றை செய்ய போகிறேன். எனக்கு சில செல்லரி முட்டைகள் தேவை. அதை அனைத்தையும் கலவையாக்கியில் இட்டுவிடுங்கள். அடுத்ததாக எனக்கு மாவு தேவை. இதை அதிகமாக சேர்க்க கூடாது. ஓ, அதிகமாக வேண்டாம். மற்றும் அனைத்தையும் கலந்து விடுவோம். இப்போதுதான் நான் என் வஃபிள்களை சமைக்க தொடங்க முடியும். முழு கலவையையும் உள்ளே ஊற்றி காத்திருக்கலாம். 3, 2, 1 கேக் சாப்பிடு. விரைவில் இல்லை. டடா, தயாராகிவிட்டது. அடுத்து சில ருசிகரமான ஸ்ட்ராபெரிகளை. அருமை. அற்புதம். இது உண்மையான கலை செயல். ஆமாம், என் வெஃபிள்களும் தயார் என்று நினைக்கிறேன். ஓ, நான் தெருவோர உணவு ஸ்டில் வெஃபிள் தயாரிக்க விரும்புகிறேன். ஓ, ஒரு நிமிடம் பாட்டி, இத பிடி. சென்று விடு. ஒரு ஐஸ்கிரீம் வார்ப்பு. என்ன? உண்மையில் அதில் சிலவற்றை கொஞ்சம் மிட்டாய் சோறு. ஆம், எவ்வளவு அதிகமாயிருந்தால் அத்தனை நன்றாக இருக்கும். மேலே சிறு சிறு பயன்பொருள்கள். அதுவும் போதாது. 2 லாலிபாப்களும் அருமையாக இருக்கும். நான் இதை ஸ்ட்ராபெரி சிரப்புடன் முடிப்பேன். நல்லா, இதை நீ பார்ப்பது சரியான நேரம். என்ன ஆச்சரியம்! எல்லாம் மிகவும் அழகாக உள்ளது. இந்த உதட்டுகளை பார்க்கவும். இவை வேடிக்கையாக உள்ளன. நன்றாகவும் அழகாகவும் இருக்கின்றன. ஆனால் முக்கியமான பகுதி வஃபிள் தான். அது மிகச் சிறப்பாகவும் பொதுவற்றதாகவும் இருக்கிறது. இப்போது பாட்டியின் வஃபிள்கள் ருசிப்போம். மேலும் மிகவும் ருசியாக உள்ளது. சமையல் கலைஞர் ஏமி, பாருங்கள். ஓ, சிறிய மீன் போல. அதை சுவைத்து பார்த்துடுவோம். இது உண்மையாகவே சுவையானது. மற்றவைகளை பற்றி என்ன? ஐயோ, அது என்ன? இல்ல, ஜில் வெற்றியாளர். ஆமாம், நன்றி. என்னிடம் இருக்கு. இப்ப எனக்கு பார்க்கர் வேண்டும். என்ன ஆச்சரியப்படுத்துவையா? எளிது. மிகவும் சரி. பர்கர் நான் இதற்கு முன்பு செய்வதில்லை. சரி, எல்லாம் முதன்முறையாக செய்ய வேண்டும். முயல்கிறோம். முதலில் பீது வெறிக்க வேண்டும். இது எந்த பர்கருக்குமே முக்கியமான பகுதி. அடுத்தது வடை மற்றும் சில மேலே இட வேண்டியவைகள் என நினைக்கிறேன். உதை தொட வேண்டாம். நான் என்னால் ஒரு கட்லெட் செய்யலாம் என நினைக்கிறேன். முதலிலே நாங்கள் இறைச்சியை அரைப்போம் மற்றும் அதை வறுப்போம். பேட்டி தயாராகிவிட்டது. இப்போது என் சேகரிப்பின் கல் வெளியில் எடுக்கும் நேரம். ஒரு பொன் பூனி. அதை பாருங்கள். அதை பார்க்கவும் கடினமாக இருக்கிறது. ஓ பாட்டி, எனக்கு அது வேண்டாம். அதெல்லாம் மிகவும் மலிவு. நான் கலங்கப்பட்ட சேஸை பயன்படுத்த போகிறேன். ஆமாம், அதுதான் உண்மையான ஐஸ்வர்யம். சரியாக. இப்போது என்ன பற்றியது? நான் சில எண்ணெய் ஊற்றி ஆரம்பிக்க வேண்டும். உஃப், ஒரு நிமிடம். என்ன? எவ்வளவு அதிகமாக இருந்தால் அவ்வளவு நல்லது. நீங்க அதிக எண்ணெய் ஊற்றி இருக்கிறீர்கள். அது இழிக்கிறது. பெரிய விஷயமே இல்லை. காஸ் மாஸ்க்கு பதிலாக மஞ்சள் ஜம்ப் சூட் அணிந்தால் பாதுகாப்பாக இருக்க முடியும். அட, ஆமாம், அதுவும் அற்புதம்தான். இங்கே நீ ஒருவராக இல்லையே. உங்களுக்கு என்ன செய்வது? என்ன இனிப்பு பர்கர் செய்ய வேண்டியதுதான். இதற்கு பல வகையான சிறந்த பொருள்களை தேவைப்படும். முதலில் சில திரவத்தன்மை கொண்ட மார்ஷ்மெல்லோ, அதற்கு பின்
சாயம் சேர்க்கவும். இது நல்ல மதிப்பிலும் இருக்கும். பூஜில், நான் இந்த கலவையில் ஒரு பண்ணுக்குள் மூழ்குவேன். அது அற்புதமாக தோன்றுகிறது. சிற்றுண்டிகளும் அதிகமாக உள்ளால் நன்றாக இருக்கும். விக்கி, தேர்ந்தெடுக்க தயாரா? வாங்க. ஓ, வரலாம். நான் எப்போதும் தயாராகவே இருக்கிறேன். செஃபின் விலையுயர்ந்த பர்க்கரை முதலில் துவங்குவோம். இது எப்படி இருக்கும் என ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு தங்க பூஜ்ய பந்தம் வேண்டாம். தக்காளிகள் நல்லதுதான். ஏன் இந்த பியோரெக்கர் ஒரு மோசமான வாசனை கொண்டிருக்கிறதே? என்ன? அது சீஸ் தானா? ஊ, வெறுப்பு. ஓ, இல்லை 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 இல்லை. மம்மா மியா, இனிப்பான பர்கர் அருமை. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் எனக்கு இனிப்புத்தான் சற்று அலுப்பை தருகிறது. நான் கொஞ்சம் பயனுள்ள ஒன்றை உண்ண விரும்புகிறேன். அது பாட்டியின் பர்கர். இப்போது அப்படிதான் வேறு கதை. அதுதான் ஜெயிச்சதுதான். நான் தானா? ஓ, ரொம்ப நன்றி. எம்மா என்ன வரைகிறார் என்று தெரியவில்லை. ஓ, டோனட் ஆகுமோ? ஆமாம். இந்த சுவையான இனிப்பை யார் மறுக்கும்? எங்கள் பங்கேற்பாளர்கள் யாரால் இந்த பொறுப்பை எதிர்கொள்ள முடியும் என்பதை அறிந்து கொள்ள ஆவலாக உள்ளேன். ஆனால் அவர்கள் எல்லோரும் வெல்ல வேண்டும் என்று தீர்மானித்துள்ளனர். வாவ்! பாட்டி மற்றும் சமையல்காரர் ஏற்கனவே சமையல் தொடங்கிவிட்டனர். செஃப் எப்படி சுலபமாக செய்கிறார் பாருங்கள். எண்ணெய் வாணலியில் உள்ளது. இது நமது டோனட் பொரிக்கும் நேரம். அதுல என்ன தவறு? நான் அதை பிழைத்துடுவேன். ஜான், உனக்கு நிச்சயமா நீ டோனட் செய்ய தெரியுமான்னு எனக்கு தோணல. பாட்டி உன்னை பிடிச்சாரான்னு நினைக்கிறேன். எல்லாம் கட்டுக்குள் உள்ளது, கவலைப்படாதே. நாம் சில எண்ணெய் சேர்க்கவிருக்கிறோம். ஓ சரி, உங்களால் இது செய்ய முடியும் என்று நம்புகிறோம். பாட்டியும் சமையல்காரரும் ஏற்கனவே பானல் டோனட்டுகளை வைக்க ஆரம்பிச்சு விட்டார்கள். ஜான், உன்முறை. கவனமாக இரு. கயந்து கொண்டிருக்கும் எண்ணெய் மிகவும் தீவிரமாக பாதிக்கக்கூடும். ஆம், நாங்கள் உன்னை எச்சரித்தோம். உண்மையில் அந்த அளவு எண்ணெயை சேர்க்க வேண்டாம். ஷெஃப் மற்றும் பாட்டி அமைதியாக டோனட்ஸ் வேக வைக்க காத்திருக்கும் போது ஜான் எண்ணெயுடன் ஒரு ஆபத்தான போராட்டத்தை சந்திக்கிறார். ஜான் இந்த போட்டியில் வெல்ல மாட்டார் என என்னை ஏதோ சொல்கிறது. ஐயோ, இந்த டோனட்ஸ் என்ன ஆனது பாருங்கள். ஜான் ஒற்றளை பாத்திரம் அவற்றை துண்டுகளாக நறுக்கியது. ஹாய் சாப்பராய் ஜான். ட்ரிசாம்ப்ரோ, உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். டபீஸ் இப்படி மற்றவங்களோட பார்த்துடலாம். வா, அவன் டோனட்டை சரியாக செய்திருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? ஓ, அவன் அதுல ஜாம் சேர்க்க போகிறான். எப்படி அவங்க அதில் ஐசிங்க ஊத்துறாரு. எவ்வளவு சுவையா தெரியுது. தட்டின் மீது வைக்கணும் மற்றும் தூவடிகளால் அலங்கரிக்கணும். நல்ல பணி. மற்றவங்களிடம் என்ன இருக்குது அதை பார்ப்போம். பாட்டின் டோனட்டுகள் எளிமையா தோன்றுகின்றன, ஆனாலும் அவற்றும் நன்றாகவே இருக்கும் போல் தெரிகிறது. அவற்றை பார்க்குங்கள். ஜான் ஒரு யோசனையை உருவாக்கியதை போல தெரிகிறது. அவர் சீஸை பயன்படுத்த போகிறாரா? பார்க்கலாம். இந்த சீஸ் ஏற்கனவே நல்லாவே இருக்குது. இது அவர் என்ன செய்ய போறார்? ரொம்ப சரி, டோனட் அச்சுகள். இது சீனஸ் பை. ஏய், மல்ல சீஸா கேன பிடிக்குது. ஜான் சஸ் மண்டைய சீட்டோஸ் பொட்டலத்துல காற்றெடுக்க முடிவு செய்தார் போல தெரிகிறது. அவர் என்ன செய்ய போறாருன்னு யாருக்கு புரியுதா? ஓ, அது புரிஞ்சது. இது பிரேடிங். இப்ப எல்லாம் தெளிவாய் விட்டது. இந்த அழகிய சீஸ் டோனட்டை பற்றி எடுத்து ரொட்டி தூளில் நன்றாக உருட்ட வேண்டும். ஆம், கொதிக்கும் எண்ணெயுடன் ஏற்பட்ட தகராறு எப்போதும் ஜானுக்கு நினைவில் இருக்கும் என்று நினைக்கிறேன். அலுமினிய தாள் இருப்பது நல்லது. எங்கள் டோனட்டை ஒரு அலுமினிய தாளில் போர்த்தி ஒரு அடுப்பில் வெய்யர். எண்ணெய் தேவையில்லை. அருமை. ஜான், அதை கைகளால் தொடாமல் இருப்பது நல்லது. ஆம், இது அற்புதமாக தோற்றமளிக்கிறது. சரி, இப்ப சுவைக்க நேரம். சமையல்காரரின் டோனட்ஸ் மூலம் தொடங்கலாம். எம்மாவுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். இப்போது பாட்டியின் வரிசை. பாட்டி இந்த டோனட்ஸ்களை தனது பேத்திக்கு ஏராள முறை சமைத்திருக்கலாம். ஆனால் எம்மாவின் முகத்தை பார்ப்பதற்காக அவள் அதிகம் ஈடுபடவில்லை என்று நினைக்கிறேன். இறுதியாக அவளது அண்ணன் செய்த டோனட். சரி ஜான், இந்த முறை நீ ஆதி செய்திருப்பாய் என்று நம்புகிறேன். இந்த சீஸ் எப்படி நீளமாக உள்ளது என்பதை கவனியுங்கள். எம்மாவுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். இரண்டாவது சுற்று முன் வந்து கொண்டிருக்கிறது. எங்கள் பங்கேற்பாளர்கள் இந்த முறையில என்ன சமைக்க வேண்டும்? ஆச்சரியம், இது ஒரு சாண்ட்விச். இந்த முறையில வெற்றிக்கு அதிக வாய்ப்பு யாருக்கு இருக்கும் என ஆச்சரியமாக இருக்கிறது. சீவ், பாட்டி
அல்லது கோ சாம்பவமா ஜான்? ஜான், நீ என்ன சென்றாய்? பணிக்குறிப்பு: ஒரு சாண்ட்விச் செய்ய வேண்டும், உணவை கவ்வுவதற்கு அல்ல. ஜான் ஒரு இனிப்பு சாண்ட்விச் செய்ய விரும்புகிறார் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இதற்கு என்ன பயன்படுத்துவார் என வியக்கிறேன். கொஞ்சம் மார்ஷ்மெல்லோஸ், சாக்லேட், குதிரைகள் சேர்க்கிறார். ஓ, மேலும் 3 வெவ்வேறு ஸ்ரப்ஸ். ஆச்சரியம்! ஜானின் சாண்ட்விச் ஒரு உண்மையான இனிப்பு குண்டு. பாட்டி என்ன செய்வார்கள்? அவளை ஒரு ஹாம் சாண்ட்விச் செய்ய போறார் என்று தோன்றுகிறது. ரொம்ப சுவையா இருக்கிறது. நாங்கள் அப்பத்தை ஒரு வாட்டி சட்டியில விடுகிறோம். அது நன்றாக வறுக்கப்பட வேண்டும். அதுக்கு மேலே ஹாம், பன்னீர் மற்றும் பேகன் வையுங்கள். இது மிகவும் நன்றாக மணக்கிறது. இது எவ்வளவு சுவையானது என்று நாம் கற்பனை செய்யலாம். ஆனால் சமையல்காரர் அதை பற்றி உற்சாகமாக இருக்கவில்லை என்று தெரிகிறது. அவர் என்ன செய்வார் என்று பார்க்கலாம். நாம் அப்பத்துடன் தொடங்குகிறோம். அப்போது சாவற்ற கொண்டைக்கீரை இலைகள் மற்றும் தக்காளிகள் எடுக்கிறோம். அவைகளை கவனமாக ரொட்டியில வைக்கிறோம். ஆச்சரியம்! அந்த செல ஸ்னெயில்கள். பாட்டி, உண்மையில் அவை உயர்ந்த சமையலில் ஒரு பகுதியாகும். மேலும் அவை மதிய விலை உயர்ந்த உணவகங்களில் வழங்கப்படுகின்றன. உண்மையான சுவையரசர்களுக்கான அரிய உணவு. அவற்றை வானலியில பொரித்து மணத்தை ரசிக்கவும். இதுவே மொத்தம் இல்ல, நமக்கு இருக்கிற நண்டு. பாட்டி, இத பார்க்காம இருக்கிறது நல்லது. ஆக்டப்ஸையும் பொரித்து இப்போது அதை நம் ருசியான சாண்ட்விச்சில் சேர்க்கலாம். இன்னும் பல இதில் உள்ளது. சீஸ். அது சாதாரண சீஸ் அல்ல, ஆனால் மேலாண்மை கொண்ட சீஸ். ஆம், இதற்கு உண்மையில் அசாதாரண மனம் உள்ளது. பாட்டி, இந்த பொருளின் மனத்தை பாட்டி வாசனை திறன் போற்ற மாட்டார் என பயமாகிறது. நம்புகிறேன். எம்மா, பாப் சமையலின் இந்த கலையுயர்வை பாராட்டுங்களா? அப்படி இருக்க மாஸ்டர் சேஃப் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டாரு? வாவ்! நம் சமையல்காரர் டிஷ்ஷை செய்யும் போது யாரோ பசி கூட இருக்கிறாங்க போல தெரியுது. எப்பொழுதும் அருகில் ஒரு சாக்லேட் சற்று இருக்கிறது நல்லது. அது நல்லா இல்ல போல இருக்குது. ஏதாவது செய்ய வேண்டும். ஜான் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நான் உணர்கிறேன். உருகிய சாக்லேட்டை தட்டுகளில் ஊற்றுங்கள் மற்றும் ஜாடா அழகாகவும் ருசியானது மற்றும் சாண்ட்விச்சிற்கான அலங்காரம் தயார். அப்படினில் இம்மா அதை சுவைக்க நேரமாச்சு. சமையல்காரரின் சாண்ட்விச்சை பார்ப்பது தேடங்குவோம். உண்மையான சாப்பாட்டை ரசிப்பவன் தான் உணவின் மென்மையும் தனிச்சிறப்பையும் அறிய முற்படுவான். ஆனால் இம்மா அதில் ஒருவர் அல்ல. இது ஒரு ஆங்கிலம் மற்றும் நத்தைகளும் இருக்கிறதா? அது மிகவும் கேடுகெட்டது. ஆம், இந்த உணவு எவரின் இனிப்பு விருப்பத்திற்கும் பொருந்தும் என்று எனக்கு தோன்றுகிறது. அங்கே உள்ள மார்ஷ்மெல்லோ மற்றும் சாக்லேட் மற்றும் சிரோப் சுமத்தை பாருங்கள். ஆம், எம்மா அதை விரும்புகிறாள். இப்போது நமது பாட்டியின் சாண்ட்விச் வழியில் உள்ளது. ஆஃப் தி சீஸ், ஃபேகன் மற்றும் ஹாமின் சேர்க்கையை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? கண்டிப்பாக இதுதான் நம்முடைய ஜேமான். மன்னிக்கவும் நண்பர்களே, கைமா வைத்துள்ள சாண்ட்விச்சை என்று வெல்ல முடியாது என்று அறிய நான் காத்திருக்க முடியவில்லை. பங்கேற்பாளர்கள் இந்த சுற்றில் என்ன சமைப்பார்கள்? அது ஃப்ரைடு முட்டை. சரி, எளிய ஒரு உணவு இருபோதிலும் அதை எப்படி வேறுபட சமையல் செய்யலாம்? பாட்டி கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறார். எனக்கும் கொஞ்சம் எண்ணெய் கிடைக்குமா? கண்டிப்பா, அதை வையுங்கள். ஹாப்ஸ், யாரோ ஒரு எண்ணெய் பாட்டிலை எப்படி பயன்படுத்த என அறிவதில்லை போலும். இல்ல ஜான், நீங்கள் எல்லாவற்றையும் சிந்தி விடுவீர்கள். கேட்க வேண்டியதுதான். ஜான் தன்னை கதிகலங்கிக் கொள்ள பாட்டி முட்டைகளை பொரிக்க ஆரம்பித்தார். ஜான் கூடவும் என்ன செய்வது என்பதை எடுத்துரைக்கவும். இங்கே எந்த சிக்கலும் இல்லை. ஆம், நீங்கள் முட்டைகளை கவனமாக உடைக்க வேண்டும். பாட்டி ஏற்கனவே தட்டில் அவிழ்க்கை முட்டைகளை வைக்கிறார். இப்போது சமையலாளர் மீண்டும் சந்தாதாரமாக ஏதும் செய்வதற்கு முயற்சி செய்கிறார். முக்கியமானது, இந்த முறை நத்தைகளை கூட வேண்டாம். ஹேபா, சில பேரிக்காய் பருப்புகள். சமைப்பவரே, நீங்கள் உறுதி சாதாரணமா? சரி, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று பார்த்துக்கொள்வோம். எல்லோரும் உள்ள இருக்க போகிறார்கள். இந்த ஒன்று ஆச்சரியமாக உள்ளது. ரகசியமான மூலப்பொருள் நம்ப முடியாதது. என் உணவகம் இந்த சமையலறையில் உள்ளது. இதை நாம் 1000 ஆண்டுகளில் செய்து வருகிறோம். ஆமா, இது அர்த்தமில்லை, ஆனால் மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. நீயோ ஜான், யாராவது தீக்காட்சி கேட்டாங்களா? மிகவும் நன்றாக தோன்றவில்லை, ஆனால் இன்னும் நீங்கள் அதை பரிமாற வேண்டும் போல. பாட்டியின் முட்டைகளுடன் தொடங்கலாம். பழைய வசீகரமானவை. வழக்கமான ஒன்றும் இல்லை, கூடுதலானதும் இல்லை. இது என்ன? முற்றிலும் உண்மையா? அதை சாப்பிட மாட்டேன். இல்ல ஜான், இது ஒரு நல்ல முயற்சி. செஃபின் டிஷ் எப்படி? இது மிகவும் நல்லது. எம்மா அதனை மயங்கி போனாள். பாராட்டுக்கள் செஃப்.
சேஃப் அண்ட் ஸ்விட்சர்ஸ் ஆகக்கூடும். பல்தியனாவோட இந்த சாலடையும் பண்ண முடியுமா? சாஃப் மற்றும் ஃபாட்டிகா இது ஒரு எளிய பணி. பல ஜான் பத்தி அவன் என்ன? வெறுமனே காய்கறிகளை வெட்டவும் தெரியாது. கொஞ்சம் அசிங்கம். பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்வீர் ஜான். பாட்டி உங்களை ஒரு மாஸ்டர் கிளாஸ் காட்டப் போகிறார். இதுதான் நீங்கள் சாதுரியமாக தக்காளியை வெட்டுவதற்கு எடுத்துக்காட்டு. அவற்றை லெட்டூஸ் இலை மீது வைத்து சில கோழிக்கறி துணிகளை வெட்டுங்கள். மிக சிறந்த மனம். ஆம், அதனால் சுந்தரர் அதில் கவர்ச்சி அடையவில்லை. அவர் ஏதோ விசித்திரமான ஒன்றை செய்ய போகிறார். என்ன தெரியுமா? மீண்டும் சில கீரைகள், எண்ணெய் வாங்க அதை கலந்து விடலாம். ஆம், பாட்டி மற்றும் ஜான் கொஞ்சம் குழப்பமாக உள்ளனர். அடுத்தது என்ன நடக்கிறது பார்ப்போம். அவன் அந்த கலவையை எல்லாம் ஒரு பியாடி பாண்டத்துல வைக்கிறான் மற்றும் அவன் ஒரு ஊசி எடுக்கிறான். சமையல் கலைஞர் எப்போதும் நம்மை சிலிர்க்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் இது எங்கே பெற்றார்? வாவ், மிக அழகாக இருக்கிறது. அதிசயமான சமையல் கலைஞர். இது நம்ப முடியாதது. நாம் லேட்டஸ் இலைகளை எடுத்து அவற்றை பீத்து சில தக்காளிகளை கொள்ளுகிறோம். இதென்ன? ஒரு தனித்துவமான அறுக்கும் முறை. சமையல் கலைஞர் முடித்து விட்டார் போல் தெரிகிறது. ஆனால் மற்றவர்கள் என்ன செய்தார்கள்? பாட்டி எடுக்குது. ஆம் ஜான், இன்னும் காய்கறிகள் வெட்டுகிறாயா? நீ வேகமாய் செய்ய வேண்டும். அப்படியா பாட்டி? நீங்க வெள்ளரி முகமூடு ஆர்டர் பண்ணீங்களா? ஏன், என்ன நடந்திருக்கு ஜான்? இவ்வளவு விவரமா? இது சமையல்காரரின் சமையலுக்கு அண்மையில் இல்லை. ஜான் அதனால் விழிக்கவில்லை போல. பபிலேயாம் பயன்படுத்தி கலவை செய்வீர்களா? ஏம், அதுதான் அவர் செய்ய போகிறார் போல. உளுந்துகள், மார்மலேட் மற்றும் மார்ஷ்மெல்லோக்களில் இருந்து மட்டும் அல்ல. எவன் அந்த சாலாட்டை பாராட்டுவாரா என்று உங்களில் யாரோ நினைக்கிறீர்கள். ஆனால் இப்போது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நான் இதன் மூலம் ஆரம்பிக்க வேண்டும். ஓ, இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. இப்பொழுது அது பாட்டியின் சாலட். மிகவும் ஆர்வமூட்டுகிறது. என்ன சொல்றா எம்மா? கெட்டதல்ல. ஆம். ஓ, ஜானின் சாலட்டை முதல்ல பார்ப்பது காதல் போல இருக்கிறது. ஆம், அப்போதும் நம்மிடம் ஒரு ஜெய்ஃபர் இருக்கிறோம். ஜான், நீ இதை செய்து விட்டாய். வாழ்த்துக்கள்.